இந்தாங்க. மாமா என்ன மாமா இது? உங்களை யார் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட எக்ரிமெண்ட் என்ன? ஓ, நீங்க அத சொல்றீங்களா மாமா? எல்லா நாளும் ஏன் சமையல், சண்டே மட்டும் உங்க சமையல், கரெக்ட்டா? கரெக்ட். இன்னைக்கு நான் சமைக்க. மாமா, அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கட்டும். நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பாக்குறீங்க, பகலையும் தூங்குறது இல்ல. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன். Agreement is an agreement. Honor it, okay? என்ன மாமா, நிஜமாவே உங்களுக்கு சமைக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்ட? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும்போது ஐயா தான் சீஃப் குக். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா? ஆமாவா, யுஎஸ்ல எம்பிஏ படிக்கும்போது அங்க ஹாஸ்டல்ல தங்கி தானே படிச்சேன். ஐயா, அங்க பாம்பு கறியில சமைச்சு சாப்பிடுவாங்களாமே, இப்ப நீங்க அதுவா சமைக்க போறீங்க? நல்ல ஜோக். முதல்ல சொல்லிருந்தேனா வெஜிடபிள் மார்க்கெட் போகாம நேரா கிண்டி பாம்பு பண்ணிக்கே போயிருப்பேன். எதுக்கு? 2 பாம்பை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. ஐயோ, சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? இதுக்கு பாம்பு பிடிக்கிறதுக்கா? ஐயோ மாமா, குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ நேரா ஹாலுக்கு போ. டிவி பார்த்துட்டு இருந்தல, கண்டினியூ பண்ணு. நான் 1 o'clock டான்னு கூப்பிடுறேன். போ 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 கோ. தம்பி, ரொம்ப நன்றி. கல்யாணத்துக்கு முன்னால சிவா மீனாவுக்குள்ள இப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி உண்மையா செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. சார், இது வெறுமனே ஆக்டிங் மட்டும் இல்லை சார். எங்களோட ட்ரீட்மெண்ட்ல இதுவும் ஒன்று. மீனாவோட மனசுல தான் புருஷனோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஆழமா பதியணும். அப்பதான் நாளைக்கு அவ இல்லைங்கிற உண்மை தெரிய வரும்போது அவ ஏத்துக்குவா. அப்பதான் அவ இந்த மனநிலையில இருந்து வெளியே வருவா. சார் 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 ப்ளீஸ், நீங்களும் ஹாலுக்கு போய் மீனா கூட உட்காந்து டிவியை பாருங்க. இப்படி அடிக்கடி நன்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போங்க சார், ப்ளீஸ் சார். என்ன மாமா, கிச்சன்ல இருந்து அழுதுட்டே வரீங்க? என்ன உங்க புள்ள உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணாரா? ஆமாமா. இந்த ஜாதகருக்கு கன்னி தோஷம் இருக்கு, குரு பலன் வேற வரல. இன்னும் ஒரு 6 மாசம் ஆச்சுன்னா கல்யாண யோகம் வந்துடும். அது வரைக்கும் இவர் மனசு ஒரு நிலையில இருக்காது. இவருக்கு மட்டும் இல்ல, இவரை பெத்தவங்களுக்கும் மனசுல ஒரு நிம்மதி இருக்காது. ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குமா? பணம், பதவி, பட்டம் இதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. ஆனா நிம்மதி போயிடுமா. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்கு, ஆனா அதை இப்ப செஞ்சு பிரயோஜனம் இல்ல. ஒரு 6 மாசம் கழிச்சு செஞ்சீங்கன்னா நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது நல்லபடியா நடக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத விவரமா கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க. நான் கொடுக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா, உனக்கு புரியுதுமா.
எப்போ கல்யாணம் நடக்கும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க. ஜாதகத்தை எல்லா அமைப்பும் கரெக்டாக இருந்தால் கூட இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை. அதை எத்தனையோ தடவை இவங்க கிட்டலாம் சொல்லிட்டேன். ஆனால் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. தயவுசெய்து நீங்கள் முதல்ல கிளம்புங்க. நான் வரேங்க. ஏன்டா அவரை மட்டும் அனுப்புன? எங்களையும் சேர்த்து அனுப்பிட வேண்டியதானே? ஒரேடியா நாங்களும் போய் சேர்ந்துருவோம்ல. என்னம்மா நீ? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு. இப்படி திருப்பி திருப்பி என்ன தொந்தரவு பண்ணா நான் என்ன பண்றது? அம்மா, மீனாக்கு குணமா வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ்பா. என்னங்க இது? இவன் கூட படிச்சவங்க எல்லாம் கையில குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தனிமரமா சுத்திக்கிட்டு இருக்கானே. அவன் தான் அந்த பொண்ணு குணமாகட்டும்னு சொல்றான்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். போதும்ப்பா. என்ன மாமா, எல்லா ஐட்டமும் வச்சிட்டீங்களா? போதும்பா. சாப்பிடலாம்ல? ஓ சாப்பிடலாமே. நீங்களும் உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். நோ, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, கடைசியா தான் நான். அதானே அக்ரிமெண்ட்? அக்ரிமெண்டா இல்ல நீங்க சமைச்சத நீங்க சாப்பிடுறதுக்கே பயப்படுறீங்களா? மாமா, சமையல் சூப்பரா பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நோ லிமிடேஷன்ஸ் மீனா. இன்னைக்கு நீ நிறைய சாப்பிடணும், சரியா? ஐயோ, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறேன். ஆனா வழக்கமா சாப்பிடுறதை விட கண்டிப்பா அதிகமா சாப்பிடுறேன். ஓகேவா? ஓகே, அது போதும். சாப்பிடுங்கம்மா. அப்பா கொஞ்சம் சாதம் போட்டுக்கோங்க. ஆ போடுப்பா. சாம்பார் போட்டுக்கிறீங்களா? இல்லை, ரசம் போடுப்பா. சரி. ஆ மீனா கொஞ்சம் சாதம் வச்சுக்கோ. போடுங்க மாமா. அப்படியே கொஞ்சம் சாம்பார் போடுங்க. சரி. சூப்பரா இருக்கு. அம்மா சாப்பிடுங்கம்மா. மீனா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ. போதும் மாமா. ஏன் பிடிக்கலையா? சூப்பர் மாமா. என்னை விட நீங்க நல்லா சமைக்கிறீங்க. பேசாம தினமும் நீங்களே சமைச்சிருங்களா? சமைச்சிட்டா போகுது. என் மீனா ஒரு விஷயத்தை பிரியப்படும் போது நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க சமைச்சு போட்ட சாப்பாட்டை விட இப்ப சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அதுதான் என் மனசுக்கு ஒரு பெரிய விருந்தா தெரியுது. மீனா, லைஃப்ங்கிறது பெருமையா 2 பேர் சேர்ந்து வாழ்றதுல மட்டும் இல்ல, ஒருத்தரோட எதிர்பார்ப்புகளை இன்னொருத்தர் புரிஞ்சு வாழணும். சமயம் கிடைக்கும் போது அது பூர்த்தி பண்ணவும் செய்யணும். அதான் சந்தோஷம். ஏன் மாமா கிட்ட எனக்கு அந்த கவலையே இல்ல. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா எனக்கு கிடைக்குது. சரி, கை காஞ்சிட்டு போது கழுவுங்க. சரிப்பா.
அத்தை ம்? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்ளோ நல்ல புள்ளைய எனக்கு புருஷனா கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? என் மனசுக்கு வேணும்னு தோணுது, அதனாலதான். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். என்ன மாமா யோசிக்கிறீங்க? விழுங்க. தீர்காயுசா தீர்காயுசா இருங்க. இருமா. எழுதுங்க. எந்திரி. தீர்க்காயுசா இருந்தா மட்டும் பத்தாது மாமா, தீர்க்க சுமங்கலியா இருக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எழுந்துருமா, எழுந்துரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நானும் சிவா மாமாவும் நல்லபடியா வாழணும். அப்படி நல்லபடியா வாழணும்னா உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நீ நல்லா இருப்பமா, உனக்கு எந்த குறையும் வராது. சரி வாங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இப்பவே இந்த நிமிஷமே உங்க மடியில என் உயிர் போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். மீனா, ஏன் மாமா, நான் உங்க மடியில படுக்க கூடாதா? அதுக்கு இல்ல மீனா, அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அதான். அவங்க ரூம்குள்ள தானே இருக்காங்க, இப்போதைக்கு வெளியே வரமாட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நைட் நீங்க வேலை விஷயமா வெளியே போக வேண்டாம், என் கூடவே இருங்க. ஐநாக்ஸ்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கான். நல்லா இருக்குன்னு எங்க ஸ்கூல் பசங்க சொல்றாங்க. அதுக்கும் என்ன கூட்டிட்டு போகணும். ஆனா இன்னைக்கு போக வேண்டாம், வர சண்டே அன்னைக்கு போலாம், சரியா? ஏன் டாடி, இன்னைக்கே போலாம்ல? வினோத், வினோத், அப்பா தான் சண்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல்ல. என்ன மாமா யோசனை? அ, 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 இல்ல மீனா, இன்னைக்கு தான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் அதான் கொஞ்சம். ப்ளீஸ் மாமா, எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக அந்த முக்கியமான மீட்டிங்க நாளைக்கு தள்ளி வச்ச கூடாதா? அது சரி, பார்க்கலாம். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போய் தானே சொன்னீங்க? இல்லைன்னா நம்ம 4 பேர் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் எடுத்திருப்பீங்களா? அத்தை, மாமா, அத்தை, சீக்கிரம் வாங்களே. 2 பேரும் சீக்கிரமா போய் ரெடி ஆவுங்க. மாமா நம்ம சினிமாக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன தகிச்சு போய் நிக்கிறீங்க? நான் சொல்றது நிஜம்தான். இங்க பாருங்க டிக்கெட். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே